ஒரு குலவுது பிரபின்னாஸை எடுத்துக்கோ, குலவுது பிரபின்னாஸ், குலவுது பிரபில் ஃபலக், சின்ன சின்ன சூறாக்களை நீங்க தர்ஜுமா அர்த்தங்களை எடுத்து படிச்சு பாருங்களேன், சூப்பரா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நிறைய பேருக்கு குல்ஹு அல்லாஹ் அஹது சூறாவுடைய அர்த்தங்கள் கூட நம்ம தெரியாம உட்கார்ந்து இருக்கோம். அப்படிதானமா? அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. அனஸ் தெரியுமா? மாஷா அல்லாஹ். சரி. ஆனா நிறைய மனிதர்கள் பெரிய பெரிய 60 வயசு இருக்கும், ஆனா அவங்களுக்கு குல்ஹு அல்லாஹ் அஹத 1000 தடவை ஓதிருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில. ஆனா அந்த சூறாவுடைய அர்த்தங்கள் கேளுங்க, தெரியாது. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவனே என்று நபியே நீர் கூறுவீராக. அழகான அர்த்தம் நிறைய, அதனுடைய அர்த்தங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன் அல்லாஹுடைய தன்மையை முழுமையாக சொல்லக்கூடிய சூறா இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா, சூரா இஹ்லாஸ் தான். அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்க மனனம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சூறாவுக்கும் நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் பொருளை தாராளமா கண்டிப்பாக நம்ம இன்ஷா அல்லாஹ் எடுத்து நம்ம படிக்கக்கூடியவங்களா இருக்கணும். சரி, இப்ப சூரத்துல் ஃபஜ்ர் எடுத்துக்கோங்க. சூரத்துல் ஃபஜ்ர் எடு.